ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருக்கு. அவருக்கு கை ரெண்டும் இதில் கட்டியிருக்கு, கால் ரெண்டும் கீழே கட்டி இருக்குது. அந்த பெட்டில் யூரின் டியூப் ஃபுல்லாக ஒரே பிளட்டு. நான் தான் பக்கத்தில் இருக்கேன், நான் ஒரு உணரணுன்றதுக்காக இங்கே எல்லாம் முத்தம் கொடுக்குறேன். நெத்தி கை கால் எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு என்னாச்சு உடம்பு நெருப்பாக கொதிக்குது. அப்படி மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவருக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. நீங்கள் கிட்னி உடனே மாற்றி ஆகணும், பிளட் ரிலேஷனில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்னோட கிட்னி நீங்கள் எடுத்து கொடுங்க, எனக்கு அவருக்கு பிளட் குரூப் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மனுஷன் நம்மளோட உறுப்புனால அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்லா எங்கள் லைஃப் போயிட்டு இருக்கும்போது தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது எங்கேயுமே எந்த டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே எடுத்துக்க கூடாது, எமர்ஜென்சிக்கு வேணால் நீங்கள் அங்கே பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நாளைக்கு அங்கே போகணும், எமர்ஜென்சிக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட என்னோட வயிறை கூட காமிச்சேன். லேடி டாக்டர், இந்த சீஃப் டாக்டர் வந்து இப்படி பார்த்துட்டு யாருமா கிட்னி டொனேட் பண்ண, நான் தாங்க சார் பண்ணேன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படின்னு சொன்னபோது அப்போ எனக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் போகும்போது ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ணி கிட்னி மாற்றின ஒருத்தருக்கு திரும்ப டயாலிசிஸ் பண்ணணும்னு அவங்க கேசீட்டில் எழுதியிருக்காங்க. தலைவலின்னு தானே இங்கே வந்தோம். எப்படியாச்சும் அவர் தூங்கி எழுந்திரிச்சு வருவாருன்னு பார்த்தா ஒரு மனிதாபிமானம் எல்லாமே அந்த நர்ஸ் வந்து கலாதர்ஷினி யாருமா அப்படின்னு, நான் தான் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு. இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கக்கூடிய கைத்தளா அப்படின்ற பகுதியில் இருக்கோம். நம்ம கூட கலாதர்ஷினி அக்கா இருக்காங்க. இவங்களுடைய கிட்னியை கொடுத்து தன்னுடைய கணவரை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது ஓரளவுக்கு பலன் அளிச்சாலும் அது ஒரு நிரந்தரமான தீர்வை தரல. அவங்க கிட்டே பேசணும். வணக்கம். வணக்கம் சார். என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். 2 பேர் விரும்பி தான் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து வீட்டில் யாருமே அதை ஒத்துக்கலை. அவங்க வீட்டு சைட்லேருந்து பயங்கர எதிர்ப்பாக இருந்தது. அதே மீறி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது. பாப்பா பிறந்த உடனே ஒரு 6 மாதத்துலேயே அவருக்கு கால் கையெல்லாம் வீங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 1.5 வயசில் டெஸ்ட் பண்ணும் போது அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாங்கள் 6 டைம் டயாலிசிஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்சில். 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் கிட்னி உடனே மாற்றி ஆகணும், பிளட் ரிலேஷனில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போதான் அவங்க அண்ணா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி திடீர்னு அவங்க வந்து சரின்னு சொல்ல முடியும்? அவங்க அண்ணா சின்ன அண்ணா மட்டும் எங்களோட கான்டாக்டில் இருந்தார். மெட்ராஸு போய் எங்களுக்கு எந்த டாக்டர் பார்க்குறதா எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுல ரொம்ப இதாகி ரொம்ப போராடி தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்து 40-50 ரூபாய்க்கு அவருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும், டோனர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட உடம்புல பாடியில் இருக்க அத்தனை பார்ட்ஸுமே டெஸ்ட் பண்ணி அது நல்லா இருக்கா நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு ப்ரொசீஜர்லாம் தாண்டி ஒரு 6 மாதம் பக்கம் அந்த கிட்டத்தட்ட அது வரைக்குமே இவருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 108 முறை டயாலிசிஸே ஓடிருச்சு. அதுக்கப்புறம் தான் இவரை இது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இவரை டேட்டு கொடுத்துட்டாங்க, 4ஆம் ஆப்ரேஷன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அண்ணா வந்து தேனி, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வந்தாங்க. வந்துட்டு சரி போயிட்டு வரேன்ட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை. இவரோட ஆப்ரேஷன் டேட் தாண்டிருச்சு. அப்புறம் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இங்கேருந்து தேடி போகும்போது அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை சொல்லும் போது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா இவரை ரொம்ப சிக்கான நிலைமைக்கு கொண்டு போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து நான் கிட்னி தர தயார்னு ஒரு கட்டத்தில் சொல்றாரு இல்லையா? என்ன எதிர்பார்த்து உங்ககிட்ட சொன்னார்? அவர் உண்மையிலே பாசத்தில் எதிர்பார்ப்பாருன்னு நினைச்சோம். ஆனால் அங்கே எல்லா இடத்துலையும் பணம் மட்டும்தாங்க சார். முதல்ல பணம் கேட்பாரு, கொடுப்போம், அனுப்பிச்சு விடுவாங்க. நானும் அங்கங்கே கடனை வாங்கி அனுப்பிச்சு விடுவேன். அவர் பணம் எவ்வளவு கேட்பாரு? இது அது கடைசி எனக்கு அங்க பொண்ணுக்கு செய்முறை இருக்கு, ஒரு 20,000 கட்டணும், அங்க ஒரு 10,000 கட்டணும், நான் வர்றது போ செலவு. அவர் வந்துட்டு போய் அவர் டீ குடிக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து பாத்ரூம் போறதுல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க பணம் கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து நிப்பாரு. ஒரு யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெளியில எடுத்தாலே ஒரு 40 ரூபா தான் வரும். அந்த 24 மணி நேரம் 2 லிட்டர் யூரியனை வந்து நம்ம சேர்த்து வச்சிருந்து அந்த டெஸ்ட் எடுத்து அதுல எவ்வளவு சுகர் இதெல்லாம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும் டோனருக்கு. அந்த 2 லிட்டர் யூரினையும் நான் கையில வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிட்டு இருப்பேன், அப்படியே மறைச்சு. ஏன்னா அவரை வேற எங்கேயாவது போய் எடுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு அவர் பின்னாடியே பாட்டில் எடுத்து அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்க இது பண்ணணும். எவ்வளவு பணம் அது வரைக்கும்? அது 3 லட்சம் செலவாயிருச்சு. இவர் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. ஏன்னா நம்ம அம்மாவும் இல்லை, அவருக்கு அப்பாவும் இல்லை, இறந்துட்டாங்க. சாப்பாடு இல்லாம அவர் அங்க இங்கேயும் வீட்டுங்கள்ல தண்ணி 30 குடம் தண்ணி தூக்கி கொடுத்தாதான் அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு தருவாங்களாம். அது தீஞ்ச சாப்பாடு தான் தருவாங்களாமா. அவர் ஸ்கூல் போனது கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது மரத்து சந்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரா. இங்கிலீஷ் பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு,
எல்லா லாங்குவேஜும் பேசுவார். அவரை நான் லவ் பண்ணதுக்கு காரணமே அதுதான், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு. இங்கேருந்து முறுக்கு புளியறதுக்காக 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு டெல்லிக்கு அனுப்பி விட்ருவாங்களாம் அவங்க பெரியண்ணா. இவர் அங்கே போயிட்டு முறுக்கு புளியிற வேலை செஞ்சு செஞ்சு இந்த கையெல்லாம் காப்பு காய்ச்சி இவர் கூட இருந்த ஃப்ரெண்டை வந்து பாம்பு கடிச்சு முன்னாடி இறந்துட்டான் அந்த பையன். நமக்கும் இந்த நிலைமை வருந்தானேன்னு ட்ரெயினில் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து எங்கேயோ ஏறி வந்து சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் வேற கேரளாவில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அவரை ஒரு கொத்தடிமை மாதிரியே வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அம்மா இல்லை, இதெல்லாம் அவர் கதையை சொன்னார் என்கிட்ட. அப்போ நான் அதெல்லாம் கேட்டு தான் அவரை நான் லவ் பண்ணேன். ஆனால் எனக்கு வீட்டில் பார்த்து கட்டியிருந்தாலோ நானே இதை இது பண்ணியிருந்தாலோ அப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டாங்க. துணி வாஷ் பண்ணுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது வந்து என்னை அப்படி நல்லா பார்த்துக்குவார். அவ்வளோ நல்ல மனுஷன். அதனால தான் அவரை இழக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் எனக்கு அவர் அப்படியே விட்டுட்டு வர மனசில்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பூவும் போட்டோட சந்தோஷமாயிரு, உனக்கு 28 வயசு தான் ஆகுது, நீ இன்னொருத்தரை கூட மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது ஆசாசையாக லவ் பண்ணி கட்டினவரை அந்த நிலைமையில் நம்ம எப்படி விட்டுட்டு வர முடியும்? மனசு இடம் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நான் போய் டாக்டர் காலில் கட்டி பிடிச்சி அழுது. ஏன்னா அவங்க அண்ணன் போனதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அங்கே முடியாதுன்ட்டாங்க, டோனர் இருந்தால் மட்டும். அப்போ கிட்னி வந்து அங்கே பதிவு பண்ணி வைக்கணும். பதிவு பண்ணி வச்சா யாரும் ஆக்சிடெண்ட்டில் வந்த கிட்னி இருந்தால் கொடுப்பாங்க. அப்போ அந்த இதுக்காக இவருக்கு மறுபடியும் இவரோட கண், காது, மூக்கு இதெல்லாம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயாலிசிஸ்க்கு 3500 ரூபா. அப்போ நான் 108 டயாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 டயாலிசிஸ் தான் அங்கே நாங்கள் ஃப்ரீயாக பண்ணியிருப்போம். மீதி 108 டயாலிசிஸும் வெளியில் தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் அன்னாடு தோட்ட வேலை செய்கிறவன் நான், அவரும் ஒரு அன்னாடு வேலை செய்கிற ஒரு மெக்கானிக்கு. எங்களுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டயாலிசிஸ் பண்ணணும்னா அன்னன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணால் தான் அவரால் யூரின் போக முடியும், சாப்பிட முடியும். அந்த நிலைமை வந்தபோது எங்களுக்கு இந்த பக்கமும் வர முடியல. ஏன்னா நாங்கள் வந்துட்டு போகிறதுக்குள்ளே ஒரு நாள் ஆயிரும், இடையில அவர் இறந்து போயிடுவாரோ என்னமோ பயந்துட்டு நாங்கள் அங்கேயே கோயிலில், தர்கா, மசூதியில் அங்கேயெல்லாம் நான் படுத்துக்குவேன். ஒரு நாள் அங்கே படுத்துட்டு அடுத்த நாள் டயாலிசிஸ் பண்ண போகணுமே அப்படின்னு சொல்லி போவோம். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. அங்கே ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் இப்போ புது கட்டடம் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பழைய கட்டடத்தில் ஸ்லாப்புங்க நிறைய இருக்கும், அங்கே எல்லாருமே படுத்திருப்பாங்க. அப்போ இவரை மட்டும் அந்த கழுத்தில் டயாலிசிஸ் பண்ணதை பார்த்துட்டு செக்யூரிட்டி வந்து உள்ள வேணா வந்து வார்டில் இருந்துக்கன்னு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் என்னையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த ஸ்லாப்ல வெளியில் படுத்திருக்கும் போது அங்கே அந்த ரோட்டில் இருக்கிறவங்கள ஒரு இதால் ஒரு தவறானவங்களும் அங்கே நிறைய பேர் இருக்கும்போது அந்த இடத்துல நான் படுத்திருக்கேன். நைட்டு ரைடு வந்து போலீஸ் அடிச்சு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் துரத்தும் போது என்னையும் துரத்திட்டாங்க. அப்போ நான் இல்லைங்க சார், நான் ஊட்டியிலேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே இருக்காருன்னு என்னடி பேசுகிறேன்னு என் முடியை பிடிச்சி போலீஸ் இழுத்து வெளியில் தள்ளிட்டாங்க. வெளியில் தள்ளினதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரவங்க என்னை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க சார், ஆனால் அதில் நல்லவங்களும் இருக்காங்க. ஆட்டோக்காரவங்க என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன் அங்கே நிற்கிற, வெளியே வா, உள்ளே வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி என்னோட சித்திரவதையில் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரே குறிக்கோள், நம்ம வீட்டுக்காரரை எப்படியோ உயிரோடு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போய் அழுது புலம்பி என்னோட கிட்னி நீங்கள் எடுத்து கொடுங்க, எனக்கு அவருக்கு பிளட் குரூப் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னோட கிட்னியை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட டெஸ்ட்டு கண்ணு, காது, மூக்கு, பல்லெல்லாம் எனக்கு இல்லைங்க சார். பல்லெல்லாம் இந்த பக்கம் 4 பல்லு பிடுங்கிட்டேன், இந்த பக்கம் 4 பல்லு. ஏன்னா சொத்த பல்லு இருக்கும், அதை இருந்தால் அதில் மாதிரி கிருமி தொற்றும், அதனால ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்றது டாக்டர் சொல்லுவாங்க. அப்புறமா அந்த நம்மளோட குடலை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பல்லை எடுக்கும்போது இது வேர் வந்து இப்படி வளராமல் இப்படி போய் வளர்ந்துருச்சு, அதை கிழிச்சு எடுத்து 4 தையல் போட்டாங்க இங்கே. அந்த டைமில் எனக்கு அந்த குடல் டெஸ்ட்டும் பண்ணணுன்ட்டாங்க. டியூபை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கும்போது அந்த தையல் கிழிஞ்சு ரத்தம் அப்படி வந்துச்சு. அப்புறம் நான் அந்த ரத்தத்தை சிந்தினாதான் நம்ம வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அந்த ரத்தத்தை சிந்திக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் அதெல்லாம் போராடி தான் வந்தேன். இதில் என்ன அப்படின்னா, கிட்னி கொடுத்துட்டேன், நாங்கள் கொடுத்துட்டோம், அவர் வாங்கிட்டாருன்றதை தவிர அந்த இடையில நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த பக்கம் குழந்தை, நாங்கள் 3-4 பேர் ஒன்றா இருந்ததா இதே இல்லை. ஒன்று அவரை விட்டுட்டு பிள்ளைங்களுக்காக இருப்பேன், அப்புறம் இல்லை அப்படின்னா அவரை காப்பாற்றணும்னு பிள்ளைங்களை விட்டுட்டு அங்கே இருப்பேன். நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒன்றா சாப்பிட்டதுக்காக ஒரு இதே இல்லை. எல்லா நேரமும் தனித்தனியாகவே தான் பிரிஞ்சிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கணும். எல்லா குடும்பத்துலேயும் அம்மா, அப்பா, பிள்ளைங்கன்னு ஒன்றா இருக்கிறோமா, அந்த மாதிரிலாம் நாங்கள் வாழ்ந்ததே கிடையாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகி தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ண அந்த நிமிஷமெல்லாம் அவர் வேற வார்டில், நான் வேற வார்டில். நான் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு சுயநினைவு வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் எப்படிங்க சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும்போது, அம்மா அவர் 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறாரு, நல்லா இருக்காரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நானே 4 லிட்டர். ஏன்னா அவர் 2 வருஷமா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த வெயிலில் யூரின் போகாமல் இருக்கல,
ரொம்ப சிரமப்பட்டார். அப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவரும் எனக்கு நீ முதல்ல யாரை பார்க்கணும்னு கேட்டதுக்கு என்னோட ஒய்ஃபை தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ லவ் பண்ணோம். நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்டிங்கன்னா தெரியும், எங்களை மாதிரி யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படி எங்களுக்கு அங்கே ரூம் வாடகை கொடுத்து இருக்க முடியல. 6000 ரூபா வாடகை கேட்டாங்க. நாங்கள் வந்து 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு தனியாக ரூம் எடுத்து தண்ணிக்கு கூட காசு கொடுக்கணும் மெட்ராஸில். அப்போ எங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால இங்கே என்ன நம்ம சொந்த வீடு இருக்குது தானே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களே பார்த்துக்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். டாக்டர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி போகலாமா அப்படின்ட்டு. டாக்டர் இருந்துட்டு போயிட்டு சரி 15 நாளைக்கு ஒரு முறை வாங்க, 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, பார்த்து ட்ராவல் பண்ணுறது பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா போனார். ஒரு மனுஷன் நம்மளோட உறுப்புனால அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்லா எங்கள் லைஃப் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு இடையில திடீர்னு அதுதான் கேட்க வந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கிட்னி கொடுக்குறீங்க அப்படின்னதுக்கப்புறம் 1 வருஷம் நல்லா தான் இருக்காரு. நல்லா இருந்தாருங்க. அப்புறம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாருன்னா இப்போ வேலைக்கு போற அளவுக்கு நல்ல திடகாத்திரமா மறுபடியும் நல்லா இருந்தாருங்க சார். தலைவலி அதிகமா இருந்துச்சுங்க சார். தலைவலி ஆயிருச்சு. புதன்கிழமை நாங்க டெஸ்ட்டுக்கு போவாரு. இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திங்கக்கிழமையே தலைவலி அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவர் நான் இவ்வளோ அழுகிறேன்ல, அவர் அழுததே நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது அழுதுருக்காது. 2வது அவங்க அப்பா இறந்த போது அவர் கண்ணுல தண்ணி வந்ததை நான் பார்த்தேன். சொல்லுவார் ஆம்பளைங்கன்னு அழுகக்கூட தைரியமா இருக்கணும். அப்ப அவர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தான் வேண்டான்னு சொன்னவர் திடீர்னு இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாம போகலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் டாக்டருக்கு போன் பண்ணி கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னா, எங்கேயுமே எந்த டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே எடுத்துக்க கூடாது, எமர்ஜென்சிக்கு வேணா நீங்க அங்க பார்த்துட்டு நீங்க நாளைக்கு ஓபி இருக்குல்ல இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், இங்க 108க்கு போன் பண்ணி கோத்தகிரியில டாக்டர்கிட்ட பேசும்போது அந்த டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, நீங்க கோயம்புத்தூர் கூட்டிட்டு போங்கன்னு. சரி அப்படின்னு சொல்லி காலையில நாங்க பஸ்ல தான் போனோம். பஸ்லயே போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நாங்கள் இறங்கும் போது இவர் வாமிட் பண்ணார். அப்போ வாமிட் பண்ணவும் நான் என்ன நினச்சேன், இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம போகிறதுக்குள்ளே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் நம்ம இது பண்ணிடலான்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலியமாக தான் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போன உடனேங்க சார் என்னோட வயிறை காமிச்சேன். நான் கிட்னி டொனேட் பண்ணியிருக்கேன், அவர் வந்து கிட்னி பேஷண்ட்டு, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நாளைக்கு அங்கே போகணும், எமர்ஜென்சிக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட என்னோட வயிறை கூட காமிச்சேன், லேடி டாக்டர். அதுக்கப்புறம் இவரோட குடிக்கிற அந்த பால் மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாத்திரை, பிபி டேப்லெட்டு, அவருக்கு என்ன சாப்பிடணும் எல்லாதும் அவரோட இது ஃபுல்லாக நான் அப்படி, ஏன்னா 2 வருஷம் இருந்திருக்கேங்க சார். அவர் என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணுன்றது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கொண்டு போய் நான் காமிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மா நீங்கள் காமிக்கிறத வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் போய் இந்த டெஸ்ட்லாம் எடுத்து என்னன்னா அந்த நேரத்தில் மஞ்சக்காமாலை டெஸ்ட்டு, ஹெச்ஐவி, ஹெச்சிவி இந்த மாதிரி பிளட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன பிளட்டு எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதை கொண்டு போயிட்டு அங்கங்கே கொடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. அங்கங்கே வேறு வேறு பில்டிங் இருக்கும். நான் அங்கெல்லாம் போகும்போது இந்த வெயின் ஜாயின் பண்ணியிருப்பாங்க சார் டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக. அந்த கையில் பிபி பார்க்குறது, கழுத்தில் கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும், அதுக்கு அந்த கையில் பிபி பார்த்துருக்காங்க. நான் இருக்கும்போதே அந்த கையில் பிபி 2 டைம் பார்க்க போனாங்க. அப்போ நான் வந்துட்டு அதில் பார்க்காதீங்க, இந்த கையில் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஏன் அந்த கையில் பார்த்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு ப்ரொசீஜர் கூட அவங்களுக்கு தெரியல. அந்த ட்ரைனிங் டாக்டர்ஸுங்க நர்ஸுங்க தான் அங்கே இருந்தது பூரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு நான் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போதே இவர் பெட்டில் டயர்ட் ஆயிட்டாரு. அப்போ என்கிட்ட சொன்னாரு, நீ என்ன பண்ண போறன்னு தெரியல. அப்போ இவர் சொல்றாரு, அக்கா நர்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, அக்கா எனக்கு தலை தான் வலிக்குது, இதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணுங்கக்கா அப்படின்னு. அப்பவே இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எதுக்கு இன்ஜெக்ஷன் அப்படின்னதுக்கு, அம்மா நாங்கள் எமர்ஜென்சி அவர் தலைவலிங்கிறாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் டாக்டர் சொன்னது அவருக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொன்னார். இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரை வந்து நாங்கள் போனதுலேருந்து 4 மாத்திரை கொடுத்துட்டாங்க. அவருக்கு வலி இருக்கு நான் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி 4 மாத்திரை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இவர் டயர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஏதோ ட்ரீட்மெண்ட் ஏதோ சரியாக படலைன்னு நான் சொன்னேன், எனக்கு நெஃப்ராலஜிக்கு மாற்றி கொடுங்க, கிட்னி டாக்டரை நான் போய் பார்க்கணுன்னதுக்கு அவங்க அந்த நர்ஸுங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏமா அவர் சினிமா ஸ்டார் மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்லா இருக்காரு, அவரை தள்ளிட்டு போறதுக்கு ஸ்ட்ரெச்சர் கேட்குற, தள்ளிட்டு போறவங்க மனுஷர் தானே, அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. நீங்கள் ஸ்ட்ரெச்சர் மட்டும் கொடுங்க, நான் தள்ளிட்டு போறேன். எனக்கு சார் 3வது ஃப்ளோரில் இருக்கு கோயம்புத்தூர்ல. அப்போ நானும் ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு நான் ஒருத்தியாவே தள்ளிட்டு போனேன். தள்ளிட்டு போய் மேலே வச்சு உட்கார வச்சிருக்கும் போது ரவுண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. டாக்டருங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவரோட கேசீட் என் கையில தான் இருந்துச்சு. கேசீட்டை நான் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு அந்த டாக்டர் வாங்கி பார்த்துட்டே இருந்தாரு. ஒரு 4-5 டாக்டருங்க இருந்தாங்க. சீஃப் டாக்டர் வந்துட்டாரு. சீஃப் டாக்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட கேசீட்டை வந்து முதல்ல வாங்கினாங்க. இவர் முன்னாடியே உட்கார வச்சிருந்த பெஞ்சில் வாங்கி பார்த்துட்டு இதை படிச்சு பார்த்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. சீஃப் டாக்டர் டென்ஷன் ஆயிட்டு ஃபோன் பண்ணி அந்த ஐசியூல இருந்த அந்த லேடி டாக்டரை மேலே வர சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் வந்தாரு. வந்திருக்கும் போது இவங்க பேசிட்டே இருக்கும் போது இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல அந்த சீஃப் டாக்டர் வந்து இப்படி பார்த்துட்டு, யாருமா கிட்னி டொனேட் பண்ண,
நான் தாங்க சார் பண்ணேன், எங்கள் ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படின்னு சொன்னபோது, சின்ன வயசாக இருக்காங்க அவங்களுக்கு, அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் அவங்கள வந்து பயங்கரமாக திட்டுனாங்க. அந்த லேடி டாக்டர் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வலியுது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் போகும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி மேலே அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி டயாலிசிஸ் பண்ணி கிட்னி மாற்றின ஒருத்தருக்கு திரும்ப டயாலிசிஸ் பண்ணணும்னு அவங்க கேசீட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ நான் அத்தனை முறை என்னோட ரெக்கார்டை காமிச்சு நான் சொல்லி அவங்க என்னத்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது அவர் திட்டிட்டு போனதுக்கப்புறம் நான் ஓடி போயிட்டு சீஃப் டாக்டர் காலில் விழுந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா 2 வருஷம் நம்ம போராடி இருக்கோமே, என்ன நடக்குதோ தெரியலையேன்னு டாக்டரை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப கத்தி அழுகிறேன். என்ன ஆச்சுங்க சார், எங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்கன்னதையும் அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் அந்த டாக்டர் அம்மாட்ட கேட்டேன், என்னங்க மேடம் ஆச்சு, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு திரும்ப ஐசி கொண்டு வாங்க, அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு, அதனால நீங்கள் அங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அந்த இடத்துல உருண்டு பெறல ஆரம்பிச்சுட்டு என்னன்னா என்னால் தாங்க முடியல, ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நான் வச்ச கிட்னி அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கிறது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் இந்த இடத்துல நான் பண்ணிக்குவேன், என்னோட கிட்னி எடுத்து வச்சிருங்க அவருக்கு, எனக்கு வந்து அவர் நல்லா வாழணும், எந்த விதத்துலையுமே அவர் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு எனக்காக வந்தவர், நான் அவரை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக கீழே இருக்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி அப்படியே என்னோட கிட்னியை நான் கொடுக்க முடியாட்டி கூட அவரை டயாலிசிஸ் பண்ணி நான் அவருக்காக கடைக்கடையே பிச்சை கூட எடுத்திருக்கேங்க சார், அவருக்கு அந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டு பண்ண பணம் இல்லாமல். சரி நான் அவரை எப்படியும் நான் காப்பாற்றிக்கிறேன், எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, ஸ்ட்ரெச்சரில் அவரை தூக்கி படுக்க வச்சாங்க, அப்படியே கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கீழே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் ஐசிக்குள்ளே வச்சுட்டாங்க. நான் அவருக்கு டைம் ஆயிடுச்சு, இட்லி வாங்கி வச்சுருக்கேன், இடியாப்பா வாங்கி வச்சுருக்கேன், கொடுத்துட்டு மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுக்கணும்னு உள்ளே போகிறேன்னாங்க. அவசர சிகிச்சை பிரிவு உள்ளே வந்து இந்த தீவிர சிகிச்சை நடந்துட்டுருக்கு, எல்லாமே பொய்யுங்க சார். அங்கே உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் அங்கங்கே இருக்கிறாங்க, இவர் படுத்திருக்காரு. அப்போ நான் போன உடனே நான் ஃபஸ்ட்டு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இருந்துட்டு இப்படியே பார்த்துட்டு ஏதோ இந்த இடுப்பில் இருந்து ஏதோ எடுத்து கொடுக்குற மாதிரி என்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு பாப்பாவை கேட்டார். பாப்பாவுக்கு டிஃபனுக்கு சாப்பாடு போட்டு வச்சு இந்த மாதிரி அது என்னமோ சொல்கிறாரு. அப்போ நான் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து நர்ஸுங்க வந்து, அம்மா வெளியே போங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறியா, வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் என்னதான் ஆச்சு, என்னை உள்ளே விட மாட்டேங்கிறீங்க, அங்கே என்ன நடக்குது, எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காருன்னு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு, அவருக்கு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, நாங்கள் அவர் தூங்குறதுக்காக மருந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சரி தூங்குறாரு, தூங்கி எந்திரிச்சு வர்றவர் எப்படினாலும் நம்மக்கிட்ட வந்து தண்ணி கேட்பாரு, இட்லி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு வெளியில உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்க செக்யூரிட்டி உள்ள விடுறது இல்லை, ஆனாலும் அங்க யாரோ கத்துறாங்க, கலான்னு கத்துறாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப நான் இவர் தூங்கிட்டு இருக்க ஒரு கத்தருக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே என்ன இவ்வளோ நேரம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நான் ஓடிட்டேன், உள்ள ஓடி போய் பார்க்குறேங்க சார். எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது, இது அத்தனையுமே எங்கள் வீட்டுக்காரர் மேலே சத்தியமா உண்மை, என் 2 பிள்ளைங்க மேலே சத்தியமா, எங்கள் வீட்டுக்காரர் மேலே சத்தியமா உண்மை. ஆனால் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல, நான் போய் சொல்கிறதாவே இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம். நான் போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருக்கு, அவருக்கு கை 2ம் இதில் கட்டியிருக்கு, மேலே இதில் கால் 2ம் கீழே கட்டியிருக்குது, அந்த பெட்டில் யூரின் டியூப் போட்டிருக்காங்க சார். அதை இப்போ நினச்சாலும் என்னால் தாங்க முடியல. யூரின் டியூப் ஃபுல்லாக ஒரே பிளட்டு, அந்த யூரோ பேக் ஃபுல்லாக ஒரே பிளட்டு. இவரை பார்க்குற அவர் 2 டைம் தான் அழுதுருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்ணில் தண்ணி வந்து இங்கே வரையில் இருக்குது, இந்த 2 பக்கமும் இருக்குது. என்னால் தாங்க முடியல. நான் அவரை போய் முகம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு நான் தான் பக்கத்தில் இருக்கேன்னு அவர் உணரணுன்றதுக்காக இங்கே எல்லாம் முத்தம் கொடுக்குறேன், நெத்தி கை கால் எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற. உடம்பு நெருப்பாக கொதிக்குது, அப்படி மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. அவர் மரணத்தோட விளிம்பில் இருக்காருன்றதை கூட என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா,
சரி, நான் அழுகிறத பார்த்துட்டு உடனே அம்மா உன்னை யாரும்மா இங்கே வர சொன்னா போன்னு சொல்லிட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்த மாதிரி 2வது ஷிஃப்ட்டுக்கு வர நர்ஸுங்க வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இவங்க போயிட்டாங்க. அப்புறம் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் அப்போ டாக்டர்கிட்ட சார் என்ன நடக்குது எனக்கு தெரியல. அவர் நல்லா யூரின் போயிட்டுருக்காரு. அதான் 2 லிட்டர் தண்ணி குடிக்க 4 லிட்டர் பக்கம் யூரின் போகும், நல்லா போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி கூட நான் நடக்க வச்சு யூரின் கூட்டு போனேன். தலைவலின்னு தானே இங்கே வந்தோம். ஹெச்பி அதிகமாக இருக்குது, அதை எப்போவுமே எடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே வந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு நான் அழுகிறத பார்த்துட்டு அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக கீழே குமிஞ்சிட்டு இருந்துட்டு, கடவுளை வேணுங்கம்மா நாங்கள் எங்களால் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் போய் உட்காந்து கதறேன் அழுகிறேன். சரி எப்படியாச்சும் அவர் தூங்கி எந்திரிச்சு வருவாருன்னு பார்த்தா ஒரு மனிதாபிமானம் எல்லாமே அந்த நர்ஸ் வந்து அம்மா கலாதர்ஷினி யாருமா அப்படின்னு, நான் தான் அப்படின்னு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, செத்துட்டாரு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுது. என்னால் அந்த நிமிஷம் அதை இப்போ நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் அவங்க கையெழுத்து போடுன்னு சொல்லும் போது என்னால் என்ன பண்ணுறதே தெரியல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. நான் கதறேன் கும்பிட்றேன். 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் அனாதையா எப்படி வாழ்கிறேன் அப்படின்றது இப்போ கடவுளுக்கு தான் தெரியும். என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னன்னா கிட்னிக்கு போகிற நரம்பு அவருக்கு கட் ஆயிடுச்சு, இன்னொன்று அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. நல்லா கொண்டு போன நடந்து நாங்கள் பஸ்ஸில் போன ஒரு மனுஷனை என்னென்ன மனசில் நான் கோட்டையெல்லாம் கட்டிட்டு போனேன். லாஸ்ட்டில் அவரை பாடையோட கட்டி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கு வந்து சாட்சியோ எதுவுமே கிடையாது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த நிலைமை வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. இப்போ நான் அனாதையா என் பிள்ளைங்களை வச்சுட்டு தவிக்கிறேன். என் பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கா, என் பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கா, அதை எப்படி எடுத்துக்கிறேன். என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நான் உட்காந்து அழுத. ஏன்னா இன்னும் கடமையும் சுமையும் அதிகமாக தான் இருக்கு. என் லைஃப்ல வந்து சந்தோஷன்றது ஒரு கொஞ்சமாக தான் இருந்தே தவிர வலியும் வேதனையும் இதுவும் தான் எனக்கு அதிகமாக இருக்கு. குழந்தைகளை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க இருக்காங்க சார். பையன் வந்து +2 வரல தான் படித்தான். அதுக்கப்புறம் படிக்க முடியல. ஏன்னு கேட்டால் குடும்ப சூழ்நிலை. இப்போ 7 லட்சம் கடன் இருக்கு. நான் வாங்குறது வேலைக்குமே வட்டி கட்டுறதுக்குமே சரியா இருக்கு. ஸ்கூல்ல கிளீனிங் வேலைக்காக போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நம்ம பையன் எங்கேயாவது போனா சாப்பாடாவது சாப்பிடுவானே அப்படின்ற நிலைமையில தான் நான் அவனை சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்ப அவன் அங்க போயிட்டான். பொண்ணு வந்து எல்கேஜியில் அவர் யூகேஜி வரல படிக்க வச்சாரு. இவரோட சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க உங்களால கிடைக்கிறது கொடுங்க, நாங்க அதுவரை நீங்க எப்படி இது பண்ணி கொடுக்குறீங்களோ அப்படி கொடுங்கன்னு இப்ப அவ படிச்சுட்டு இருக்கா. இப்ப 8வது படிச்சிருக்கா. இந்த வருஷம் வந்து அவளுக்கு யூனிஃபார்ம் என்னால வாங்க முடியல, ஒரு ஷூ சாக்ஸ் வாங்க முடியல. ஆனா நான் என்ன பண்றது, வெளியிலயும் சொல்ல முடியல. சொந்த பந்தம் எல்லாமே தான் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா இப்ப பழைய ட்ரெஸ்ஸு அவ இந்த படிப்பு முடிச்சுட்டு போறாங்கல்ல பெரிய பிள்ளைங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கி அவளே ஸ்டிச் பண்ணி அவளே அதை போட்டு அவளே இப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் ஃபீஸ் கூட 1 ரூபாய் கூட கட்டலை. அந்த மாதிரி ரொம்ப வறுமையில தான் நான் இப்ப இருக்கிறேன். நம்ம டாடிக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ல தானே இறந்தாரு. அதனால நான் வந்து படிச்சு டாக்டர் ஆகணும், அதுவும் கிட்னி ஸ்பெஷலிஸ்டா ஆகணும், நான் வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறேன். குடும்பமா சேர்ந்து முடிவு பண்ணி இருக்குது என்னன்னா, நானே இறந்துட்டாலோ எங்க வீட்டுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ நாங்க மனப்பூர்வமா விருப்பத்தோட எங்க கண்ணு காது எங்க உறுப்பு அத்தனையுமே நாங்க எல்லாருக்கும் தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ உங்களுடைய வருமானம் அப்படின்றது என்னங்கக்கா? என்ன இன்னைக்கு வருமானத்துக்கு எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு வாழ்க்கை? வருமானம் என்னன்னாங்க சார், எனக்கு ஒரு 250 ரூபா தான் சம்பளம். வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் முடியாதனால இப்ப பேக் ஸ்டிச் பண்ணி துணிப்பை தான் எங்க இதுல வந்து கவர் இல்லை எங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அதனால துணிப்பை தச்சு கடையா கொடுத்துட்டு இருக்கேன். 10 ரூபாய்க்கு விற்கிற பை எங்கிட்ட 6 ரூபாய்க்கு தான் கடைக்காரவங்க வாங்குவாங்க. இப்ப எல்லாமே அந்த பிசினஸ் ரொம்ப டல் ஆயிருச்சு. எனக்கு இப்போன்னும் போது வாழ்க்கை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7 லட்சம் கடை இருக்கு. இஎம்ஐயே 20,000 ரூபாய் நான் கட்டணும். அந்த கடன் வாங்குறது, அப்புறம் அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு கடனை வாங்குறது, இப்படி இந்த வீட்டு டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே அடமானம் வச்சு அடமான கடன் வாங்கியிருக்கேன். இப்ப எனக்கு பிள்ளைங்களோட படிப்பு தேவையும் மெயினா இருக்கு. இன்னொன்னு நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணணும்னா என்ன பண்றது, நமக்கு தொழிலும் இந்த பேக் பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்ப 2 மாசம் 3 மாசமா எனக்கு வந்து சுத்தமா ஓட்டமே இல்லை. தச்சு வச்ச பை 1000 பை அப்படியே ஸ்டாக் இருக்குது. ஒரு விஓக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலை அத்தனையுமே என்னால செய்ய முடியும். ஏன்னா நான் கொஞ்ச நாள் தாலுக் ஆஃபீஸ்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க எழுதுறதுக்கு கூப்பிட்டனால நான் அங்க போயிருந்தேன். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது, எழுதுறது, பிடிக்கிறது, யாருக்கு என்னென்ன, ஒரு பென்ஷனுக்கு என்ன எப்படி அப்ளிகேஷன், இப்பதான் எல்லாமே ஆன்லைன். ஆனா எப்படி எந்தெந்த தேவைக்கு என்னென்ன பெட்டிஷன் போகணும், எங்க போகணும், யாரை பார்க்கணும், எல்லா இதுமே எனக்கு தெரியும். எல்லா வேலையுமே எனக்கு தெரியும்.
தெரியும். நான் ஒரு 4-5 வருஷமாவே வேலைக்கு அந்த வேலை எனக்கு பர்மனெண்டா கிடைக்கணுன்றதுக்காக பெட்டிஷன் போட்டிருக்கேன், மினிஸ்டர் செல்லுக்கு போட்டிருக்கேன், கலெக்டர்கிட்ட போட்டிருக்கேன், எல்லா சப் பக்கம் முயற்சி கலெக்டர் பண்ணிருக்கீங்க. எல்லா இதுதான் பக்கம் முயற்சி நிலைமை பண்ணி அப்படின்னு. எக்ஸாமும் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனா அந்த வேலை கிடைக்கல. உண்மையிலே என்னோட விஷயம் வந்து கண்டிப்பா அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க எனக்கு அதற்கு. ஆனா அது எப்படி வெளியில கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. அது உங்க மூலியமா என்னோட பிரச்சனை வெளியில போய் நிறைய பேர் கண்ண தயவு கிடைச்சு எனக்கு என்னன்னா காசு பணம் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் எல்லாருமே. ஆனா எனக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சா என் பிள்ளைங்களோட லைஃபை செட்டில் பண்றதுக்கோ என்னோட தேவைகளை பார்க்கறதுக்கோ, இப்படி கடனால ஒரு லேடிஸ் தனியா இருக்கும் போது கடன்காரங்க வந்து கேட்கும் போது அது எவ்வளோ வலியா இருக்கு, வேதனை. அதை நினைக்கும் போது தான் எனக்கு வீட்டுக்காரர் ஞாபகம் வருது. நம்ம வீட்டுக்காரர் இருந்தா இந்த மாதிரி நம்ம ஆயிருக்க மாட்டோம்ல அப்படின்ட்டு. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒவ்வொரு நேரமும் அந்த ஹாஸ்பிட்டல் அதை நினைக்கும் போது கோபம் அதிகமா வருது. ஆனா அவர் செத்தது ஒரு முறை தான். ஆனா நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்கிறேன். என்னோட சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்ததே எனக்கு அப்படியே ஏதோ ஏன்னா இதெல்லாம் வெளியில வராத உண்மைங்க. நீங்க வந்து கேட்கும் போது எனக்கு உண்மையிலே நம்மளை பத்தின நம்மளோட பெயின் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா எவ்வளவு சிரமப்படுறாங்க இதுக்காக நம்ம அம்மா குடும்பத்தை வந்துட்டு என்னை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ நைட்லாம் வந்து தப்பாங்க. அவங்களால ரொம்ப தைக்க முடியாது. அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்னால ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கிட்னி இதில். அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தைக்கிறதுக்கே. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஒரு 10 பேர் 15 பேர் தச்சு கொடுப்பேன். தச்சு முடிச்சுட்டு தான் நான் ஹோம்ஒர்க், நாங்கள் தச்சு முடிக்கிறதுக்கே 2 மணி பக்கம் ஆயிரும். 2 மணிக்கு அப்புறம் நான் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கே 3 மணி பக்கம் ஆயிரும். எனக்கு வந்துட்டு படிக்கிறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்துட்டு நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போது ஃப்ரீ டைம்லலாம் டைமே வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். உட்காந்து நம்ம இது படிக்கலாம், இது படித்தா நமக்கு ஒரு யூஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸே தான் படிச்சுட்ருப்பேன். அதனால அம்மாவுக்கு ஒரு வேலை இருந்த போதும், நான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும். அம்மாவை நல்லபடியாக பார்த்து. என்னெல்லாம் கனவு இருக்குமா உனக்கு? அம்மாவுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாது. அவங்கள உட்கார வச்சு நான் எல்லாத்தையுமே பண்ணி அவங்கள பார்க்கணும். எந்த அளவுக்கு நல்லா படிக்கிற குழந்தை? நான் நல்லா படிப்பேனா 60னா அதுக்கு 58, 59 அந்த மாதிரி தான் வருவேன். 1-2 மார்க் தான் கம்மியாகும். மொத்தத்துக்கே 1-2 மார்க்? மொத்தத்துக்கே 1-2 மார்க் தான் கம்மியாகும். கிரேட் எப்பயுமே 7 தான் வரும் எனக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் நல்லா படிப்பேன். நான் வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும்னா என்னோட ஆம்பிஷனே அதுதான். நான் ஒரு டாக்டர் ஆகி என்னோட அப்பாவுக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால நான் ஒரு டாக்டர் ஆகணும்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்டா ஆகணும்.